போர்டு இருக்கு 1000 1200 ஓகே. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் வீட்டுக்கு போய்ட்டு தம்பிக்கு டிஃபன்லாம் தட்டு அடுத்த வேலை இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணியும் பாருங்கள். ஓகே, ரொம்ப லென்த் ஆகிடுச்சு வீடியோ. நான் நினச்சா பார்க்குறது 19 நிமிஷம் வந்துச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு. பாய். ஸ்கிப் பண்ணி பாருங்கள். வணக்கம் வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. குட் ஈவினிங். மணி கிட்டத்தட்ட 6 ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலை நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தேன். கொஞ்ச நேரம் சூரிய கூட கலடா பண்ணேன். கொஞ்ச நேரம் பேரம் கூட கலடா பண்ணேன். இப்போ தான் மேலே கூட்டின்னு போனாங்க. தூக்கம் வரப்போ குழந்தை அழுவா இல்லையா, அழுதுட்டு இப்போ தான் உட்காந்து இன்னும் காஃபி சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ரைட். வடையை போண்டாவை சுடுறாங்க ஒய்ஃபு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கீழே போய் தம்பிக்கு ஒரு 2 போண்டானா வடைனா அவனுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு காஃபி கொடுத்துட்டு வெளியே எங்கேயோ போனான்னாங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? நம்ம விஜயன் சார் நினைவிடத்துக்கு போனது எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்க வீடை நான் எடுத்தேன். அப்படியே அவங்க லாங்லேருந்து அவங்க வீட்டை யாரும் எடுத்ததில்லை. நான் வீடை அப்படியே எடுத்துகிட்டு அவர் வீட்டு வெளியே வந்து வீட்டு நம்பர் 54, டோட்டல் நம்பர் 9ஆம் நம்பர் இருந்துச்சுனால லைஃப்லேயும் இடத்துல சிறப்பாக வருவாங்க. ஆண்டாள் அழகர் சொல்லிட்டு அவர் வீடு பேர். அப்படியே இங்கே நகல் கலைஞர் அப்படியே காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் போடல, ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். ஓகேவா? சரி, ஒரு நிமிஷம். அப்பா, இன்னும் இந்த கால் வலி போகலைங்க. இது போட்டிருக்கேன், இன்னும் அந்த விண்ணு வலிக்குது. ஸ்லிப்பாச்சு கொஞ்சம் படிக்கட்டில், அது இன்னும் வலிச்சுன்னு தான் இருக்கு. அம்மா முருகா மாய், இன்னும் என்ன செய்ய போகிறாய்? போண்டா பண்ணுறியா? உளுத்தம் பருப்பு போண்டாவா? ஆமாங்க. சரி. இன்றைக்கி நான் திடீர்னு போண்டா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக மெதுவட்டில் உளுத்தம்பருப்பு போனால் எங்கள் அப்பா அவ்வளோ பிடிக்கும். எது செஞ்சாலும் எங்கள் அப்பா ஞாபகம் வருது எனக்கு. அது பிடிக்கும், பால் பண்ணி பிடிக்கும், வடை பிடிக்கும். கீரை போட்டுக்கியா? வாசனையாக இருக்கு. வாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் போண்டா சாப்பிட்லாம். ஆகட்டும். நான் எதுவுமே கொடுத்துட்டு மேலே மருமலுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். போயிட்டு பையன் இப்போ தான் வேலை இருந்தான், அவனுக்கு கொடுத்துட்டேன். நான் 2 சாப்பிட்டு சூரிய 2 கொடுத்துட்டு கடைக்கு போனேன். அங்கே கடைக்கு போகலாமா? ஒட்டரை குச்சிலாம் எதுவும் வாங்கணுன்னாங்க, அதுக்கு போயிட்டு வரணும். ஒன்று கூட சூடாக இருக்குது. எடுத்தேன். வாங்க போண்டா சாப்பிடலாம். சூடு. ஆமாம், சட்னி தொட்டு சாப்பிடுங்க. சட்னி வேறு பண்ணுறீங்க? தேங்காய் சட்னி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும் தேங்காய் சட்னி. இது ஒரு சின்ன கப்பில் 2 கப்பில் எடுத்துட்டேன். ரொம்ப சூடாக இருக்குது. செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. நீ எவ்வளோ மாவு போட்டால் அதில் என்னென்ன போட்டால் காமிச்சிக்கலாம்ல சிம்பிளாக. இவங்க வடை செய்யுதுன்னு தெரியாது, தெரியும் அப்படியே வீடியோ போட்டுருக்கோம். இல்லை, நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவீங்களா மாவில்? இவங்க கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. நல்லா காரணம். வாங்க சாப்பிட்லாம். என்ன சாப்பிட பிள்ளையா? ஓகே, இங்கே ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்கில் தான் ரெகுலராக வாக்கிங் ஒழுங்காக போயிடுங்க. இது மட்டும் போக ட்ரை பண்ணேன். இப்போது ஜெயமங்கலம் சூப்பர் மார்க்கெட். இங்கே மேலே வந்து 150 ரூபாய்க்கு ஏதோ புதுசாக போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியே போட்டிருக்கேன் பாருங்கள். இதோ
எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபாய். என்ன பொருள் உள்ள போய் பார்க்கலாமா? புத்தாண்டு பொங்கல் கோசம் என்னப்பா 150 என்ன தான் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அத்தாடி அத்தாடி என் நெஞ்சு காத்தாடி. அம்மாடி வந்து வாங்க போகிறது ஒற்றை குச்சி டேபிள் மேட்டா? என்னது டோர் மேட் இருக்கா? ஒற்றை குச்சி இந்த படிக்கட்டுக்கே மூச்சு வாங்குது. எங்கள் ஒய்ஃப் இன்னும் வரல. வா கண்டிப்பாக வாக்கிங் போய் ஆகணும். இல்லை நம்மளும் 4 பேர் வாக்கிங் கூட்டின்னு போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஒற்றை குச்சி தங்க எடுத்துக்குமோ? லாஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இருக்கா சார்? பாயோட பெட் இருக்கு. நீ பார்த்து வாங்கி ரேட் பார் வாங்கிக்கலாம். இது வந்து நவுந்து போக முடியாது. சேமாய் அது ஒற்றை குச்சி கிடையாது, கீழே தண்ணி தள்ளுறது. டாய்லெட் ப்ரஷ்ஷா? ஆமாம் 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 ஆமாம். கை தொட்டு பாரு, நல்லா ஷார்ப்பாக இருக்கா பாரு. என் மேலே தேய்ச்சி பாரு, என் முதுகில் தேய்ச்சி பாரு. வேஸ்ட்டு மை. டோட்டல் வேஸ்ட் இல்லை. ஜன்னி தொடப்ப மாதிரி வராது. இது மண் வர முடியாது. என்ன இவ்வளோ நீட்டாக வருது? என்னதுக்கு? ஒற்றை அடிக்க முடியாது. ஒற்றை அடிக்க முடியாதுல்ல. ஒற்றை குச்சியாது இல்லையே. எல்லாமே பெருக்கிறது தொடப்பு மாதிரி தெரில எனக்கு ஒற்றையான்னு. அம்மா தங்கச்சி எல்லாமே இங்கே வாம்மா, வேணது வாங்கிக்கோ. ஒற்றை அடிக்க முடியுமா அதில்? ஒற்றை அடிக்கிறது அது தெரியல எனக்கு. பெருக்கிற மாதிரி தான் இருக்குது. பேக்கி பார்க்கட்டா? சரி இதே வாங்கிக்கோ, நல்லா இருக்கு. எவ்வளோ இது ரேட்டு? கண்ணு தெரியலையே, உங்களுக்கு தெரியுதா? 145 ரூபா. ரீசனபிள் தான். அது வைப்பர். இது எவ்வளோ பார் ரேட்டு? வேறு மாதிரி இருக்குது இது. இல்லை அது அந்த ரேட்டு தனியாக இதோ இந்த ரேட் பார்க்குறது எவ்வளோன்ட்டு. இது வந்து நான் போட்டிருக்கேன்னா ஒழுங்கு கம்மி. என்னது இது? வெறும் 27 ரூபா போட்டிருக்கு. 27 ரூபா போட்டிருக்கு. இங்கே பேர் வெறும் 27 ரூபா தான் போட்டிருக்கு. கட்டை மட்டுமா? காட்டுங்க எங்கே போட்டிருக்கு பாரு, நல்லா பாரு. 27 ரூபா போட்டிருக்கு. எங்கே போட்டிருக்கு? இது என்ன போட்டிருக்கு? இங்கே பாருங்க. என்ன? இங்கே 110 ரூபா போட்டிருக்கு. 110 ரூபா போட்டிருக்கு. அப்புறம் கட்டை மட்டும் 27 ரூபா நினைக்கிறேன். கட்டையோட சேர்த்து. ஆமாம் அதான் பார்த்தேன். என்னடாப்பா இது மாதிரி தாங்கன்ட்டு. சரி 110 ரூபா. இது எவ்வளோ போட்டிருக்கு ரேட்டு? இது ஒன்றுமே போடவே இல்லைங்க. அது எப்படி கம்பெனி பிராண்டடாக இருக்கும். போட்டு பாருங்க. கம்மி. இது கம்பெனி பிராண்டுன்னு நினைக்கிறேன். இந்த ரேட் வேணால் போட்டிருக்கோம். தெரியலையே. ஏ 350 ரூபா எங்குசா? 350 ரூபா. நம்மளுக்கு வந்து நம்ம எப்போவுமே மிடில் கிளாஸ். 120 110 ரூபா வாங்கிக்கலாம். ஓகே இது ரெண்டும் வாங்கியாச்சு. இது ஒத்துக்கலாமா? ஒற்றை அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது ஒற்றை அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், பெருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆமாம் எடுத்து நல்லா இருக்குது. இப்போ இவ்வளோ ஹைட்டில் இருக்க சீலிங்கு ஓப்பன் பண்ணு. எப்படி ஓப்பன் பண்ணு? ஓப்பன் பண்ணு. அந்த மூளை ஒற்றை அடி ஃபுல்லாக ஒற்றை அடிச்சு வைங்க. ஃபுல் அடி வந்து ஒற்றை அடிச்சுட்டு போகலாம். அந்த ஃபுல் அடி அங்கெல்லாம் ஒற்றை அடி. க்ளோஸ் பண்ண முடியுமா? லாக் ஆகுது. அவ்வளோதான். புடி வலி திறக்க முடியல. வச்சு கிச்சு போட்ட போகிறோம். எங்கே லாக் ஆகுது? இங்கே போய் இதில் லாக் ஆகுது. இது பாருங்க இருங்க எங்கே லாக் ஆகுது. சரி நீட்டாக மட்டும் இறங்கலையா? இப்போ பண்ணிட்டு இப்படியே ஸ்டிக்கு இதாகிடுது. தேவையான இடத்துல அப்படியே நிற்கிது. அதாங்க நிற்கணும். சொல்கிற இறங்கிச்சுன்னா அடிக்க முடியாது. சரி எடுத்துக்கோ, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. ஒற்றை குச்சினா ரவுண்டாக இருக்கும். இது பெருக்கிறதா நினைக்கிறேன். ஏதோ ஒன்று எடுத்துக்கோ.
2 எடுத்தாச்சு. 2 ப்ரஷ் எடுத்தாச்சு. 150 எது எடுத்தாலும் 150 ரூபா சொன்னோம். அது இன்னும் போய் பாரு. போய் பாரு அது என்னான்ட்டு. அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபா. நான்ஸ்டிக் எதனா தவா இருக்கா பாரு 150 ரூபாய்க்கு. இது ஃபெதர் டஸ்டர் இருக்கா உங்களுக்கு? ஃபெதர் டஸ்டர் நம்ம கார் துடைக்கிறதுக்கு வேணும். வச்சிருக்கீங்களா கார் உள்ளே? அது நாஸ்டிக் இருக்கு காரில் இருக்குது. வேண்டாம் தேவையில்லாத ஐட்டம்லாம் வாங்க வேண்டாம். எது தேவையாதோ. இது என்ன இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கெட்டில்னா சுடு தண்ணி வைக்கிறேன். 2024 ரூபாவா? சுடு தண்ணி வைக்கிறேன். சுடு தண்ணி வைக்கிறதுக்கு 2024 ரூபா. வேறு வேலை இல்லை. 2024 செல்லு. இல்லை இதுதாங்க பாரு. எது எடுத்தாலும் 150 ரூபா. இது என்ன பாரு ஓப்பன். ஏற்கனவே இருக்கு அஞ்சல் பொட்டி வீட்டில். அழகாக இருக்கானா இது? இது அஞ்சல் பொட்டி கிடையாது, வெறும் காலி பொட்டி. அலுமினியம் குண்டான். எது எடுத்தாலும் 150 ரூபா. பாத் இது சாப்பாடு வடிக்கிறதுக்கு சின்ன ஒன்று குண்டா வாங்கிக்கோ. 150 ரூபா சீப்பாக இருக்குது. பரவாயில்லையே நார்கா பாருங்கள். வேறு என்ன இருக்குது? 150 ரூபாக்கு இது வேணாம். தட்டு 150 ரூபா. குப்பை தட்டு 150 ரூபா. டப்பு குழந்தைய குளிப்பாடுறது ஒரு டப்பு வேணும். டப்பு பாரு 150 ரூபா. நல்லா இருக்கு. பேர குழந்தைய குளிப்பாட்டுறது டப்பு. அப்படியே டப்பில் குறைச்சி குளிப்பாட்டிடலாம். இந்த டப்பு இருக்குது. டப்பு தான் அந்த பக்கம் தான் போய் எடுக்க முடியும். இந்த டப்பு குழந்தை குளிப்பாட்ட டப்பு இல்லை, நார்மல் டப்பு. சின்னதாக இருக்கு. இல்லை நார்மல் டப்பு இது. 150. இது 150 ரூபா வாங்கலாம் போல. குவாலிட்டியாக இருக்குது. பார்க்கலாம் அந்த பக்கம் போ. சப்போஸ் இப்போ நான் தூத்த வாங்கி கல்டாமே வந்துட்டேன். டக்கு நான் என்ன இங்கே வாசம் வந்து போச்சுடாதீங்க. இதெல்லாம் 150. எது எடுத்தாலும் 150 ரூபா. வெயிட்டாக இருக்கா? வெயிட்டாக இருக்குது. வாங்கிக்கோ. பால் காய்ச்சதுக்கு வச்சுக்கலாம். எண்ணெய் பாட்டில் கேட்டிருந்தல அதெல்லாம் வேணாம். இது பால் காய்ச்சதுக்கு யூஸ்ஃபுல்லு. கொஞ்சோண்டு சாப்பாடு எடுக்கிறது ஒரு அலுமினியம் குண்டை எடுத்துக்கோ. இது எடுத்துக்க நல்லா இருக்கு. இது வாங்கவா? ஆமாம் பாலுக்கு தான் இல்லாமல் அவசரப்படுறோம். இது கொஞ்சம் பால் டக்குன்னு உப்பி வராது, மேலே பொங்கி வராது. எடுத்துக்கோ. வேறு என்ன அது? அப்பா காலிச்சிக்கணும்னா வேறு எதுனா வாங்கலாம் பாரு. என்ன இல்லை அது மட்டும் வாங்க. ಮೊದಲ ಹೇಗೆ ಲಿಸ್ಟ್ ದೇವಾಗ ಅಂದ್ರೆ ಕಳ್ಳು தேவையானது கொடுத்த இந்த ಎಲ್ಲ ಕಳ್ಳು ಎಲ್ಲ தனியாக இங்கே வச்சா ஞாபகம் இருக்கும். சாமி ஸ்டில்ஸ் எல்லாம் அந்த காரில் வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே வந்து ஸ்டீல் பாத்திரம், கிளாஸ் எல்லாம் இருக்குங்க. எங்கே போயிட்டாங்க? இங்கே தான் வச்சேன். எழுதி வந்துடும் என்னென்ன வாங்கணும். பிரியாணி டப்பரா இது வாங்கணும். இவ்வளோ பெரிய டப்பா வாங்கி நம்ம என்ன பண்ணுறது? பேரன் வளர்ந்த அப்புறம் பேட்டெலாம் கேட்பான். இது கேட்டாங்க ஆயில் ஊற்றுறது. கரெக்ட். எவ்வளோ இது? மாய் 115 ரூபா. ஆயில் ஊற்ற டப்பா கேட்டல. இது ஒரு லிட்டருக்கு பிடிக்குமா? இது நல்லா இருக்கு. ஆமாம் வயலில் கொட்டி வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில். மாய் அது வாட்டர் பாட்டில். சரி ஆயில் பாட்டில் இந்த மாதிரி வேணுமா இல்லாட்டி ஸ்பூன் எடுத்து ஊற்றுற மாதிரி வேணுமா? இது வேண்டாம்னா இது இந்த மாதிரி எடுத்துக்கோ. நல்லாயிருக்கு. நல்லா இருக்கா பாரு. அதை எடுத்துக்கோண்ணா. எவ்வளோ அழகாக இருக்குது. வயசாகிடுச்சு இல்லை? எப்படி கண்ணு தெரியும்? உனக்கும் வயசாகிடுச்சு, எனக்கும் வயசு. இதுதான் 194 ரூபா. எண்ணெயே 120 ரூபா தான். இப்படி தான் டப்பா நம்ம தூக்கி போட தான் போகிறோம். சரி பாரு என்னட்ட. இல்லை இது மட்டும் கரண்டியோட தான் வாங்கிக்குவோம்.
வாங்கி 1 லிட்டர் தர்னா 1 லிட்டர் பிடிக்கும். 1 லிட்டர் பிடிக்காது. பிடிக்காதா? பிடிக்காது. சரி ஓகே. பாதி என்ன நம்ம அண்ணாச்சியில் போய் கேட்டால் பாட்டில் ஒன்று ஃப்ரீயாக தருவார். இது என்ன பாரு, நல்ல வண்டி இது. ரேட்டு பாரு 124 ரூபா. என்னையே 120 ரூபான்றேன். சரி பாரு, உனக்கு பிடிச்சது எடுத்துவோ. எவ்வளோ நல்லா இருக்கேன். இது 1500. இன்னும் உனக்கு என்ன ஒன்று பார்த்துக்கோ, நான் கடுப்பாக இருக்கு. பாருங்க ஆ ரேட் பாருங்க. ரேட்டு தெரியலையோ. இது இருக்கு 74 ரூபா இந்த டப்பா. சரி நல்லா இருக்கு, வாங்கிக்கோ. சின்ன கரண்டி இதில் போகும்போது இது ஏற்ற மாதிரி சின்ன கரண்டி தானே வாங்கிக்கோ. அது போகிற மாதிரி வாங்கிக்கோ, இல்லாட்டி கரண்டி மேலே வந்து முடிக்கிற ஒன்று இருக்கும். வேறு என்ன கேட்டிருந்தாங்க? சோப்பு டப்பா. நம்ம கடைக்கு வந்தால இது வேணும் அது வேணும், நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் செய்யா. ஆ ஓகே. சூரியக்கு அந்த காதில் வச்சுப்பாங்களே குளிரகமாக இருக்கலாம், அது வாங்கணும். அது இருக்குங்க, மேலே 3 இருக்கு. இருக்கா? எத்து கீழே சூரிய ஒன்று விட்டணும். இது ஓப்பன் ஆகிடுச்சு பாரு. எதுங்க இது க்ளோஸ் பண்ணு. அது இல்லை நீட்டாக இது க்ளோஸ் பண்ண சொல்லு. கை நான் சீக்க போகிறேன். அம்மி கொடு, நல்லா அம்மி கொடு. வண்டியில் போகிற ஓப்பன் ஆகிட்டு போகுது. ரோடே பெருக்கின்னு போயிடலாம் சொன்ன மாதிரி. நீ பாட்டு பாடினா பெருக்கின்னு போகிறேன். ஓஹோ நம்ம ஊர் படுஜோறு. சூரியக்கு எத்தனை போட்டு தரத்துக்குள்ள மறந்து போடும். புதுசும் நான் என்ன போச்சுன்னா இருக்குது சூரியக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. சூரியக்கு ஒன்று வாங்கிக்கலாம். மேலே இருக்க தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு மறந்துடும். இங்கே வைக்கிறேம்மா எல்லாம். 2 வச்சுருக்கேன். காது போடுற ஒன்று வச்சுருக்கேன். இது இங்கே இருக்கட்டும். ஐப்ரோ ஒன்று வாங்கணும், எனக்கு வாங்கணும் ஐப்ரோ ஒன்று. இது டிஆர் மேக்கப் போகிறப்ப ஐப்ரோ எல்லாம் போயிடுச்சு. இது கடைசுமே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க கம்மல். வாங்கிக்க கம்மல். ஓகே, இது முடிச்சுட்டு தம்பி போய் டிஃபன் வாங்கி தரணும். இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுது. கரெக்டாக நேரத்தில் ஃபோன் பண்ணுவோம். பாபு எங்கே இருக்க, சீக்கிரம் வான்ட்டு. இது முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்குது. இன்னும் தேடின்னு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பூஜை சாமான், இந்த ஸ்டீல் பாத்திரம் குட்டிக்கிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சுற்றி இங்கே தான் தேடின்னு இருப்பாங்க. மாய் என்ன தேடுறேன்? வானந்தொட்டு போன மனமுள்ள சாமி எங்க இருக்க? காணவே காணோம். நான் இங்கே தான் அங்கே போகிறேன். இங்கே அங்கே போயிட்டுருக்காங்க. சரி, நிறைய இருக்குங்க, எல்லாமே கிடைக்குங்க. இந்த பாட்டில் எடுத்துருக்கம்மா. இது எவ்வளோ ரேட் போட்டிருக்கு? 96 ரூபாவா? ஓகே. அது மாதிரி இல்லையா? 1 2 அது காதில் மாட்டுறது கூட அது மாதிரி இல்லை. அது பில் போட்டியாம்மா? முக்கியமாக இது போடுங்க. இப்போ பாரு எவ்வளோ வச்சுன்னு பாருங்க. சரி, 536ஆம்மா? கேஷ் தாம்மா, ஜிபேலாம் கிடையாது. ஓகே, பில்லு போட்டாச்சு. இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளிப்பு தரையில் போடுவாங்க, கிளிப்பு வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க, எல்லாத்தையும் வாங்கி மொத்தம் பில்லு போட்டுக்கலாம்ல. நான் வாங்கியிருக்காங்க. 2 3 சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கி அடிக்கிட்டு உடையுதில்ல, இது வாங்கியிருக்காங்க. இது என்ன விலை? 30 ரூபா. நல்லா இருக்குல்ல? இது 30 ரூபா. தலையில் மாட்டுறது.
மேலே உன்னோட ஷீட் ஃபுல்லாக கழட்டிட்டியா? சரி வேறு எப்படி போட்டுருவேன்? எடுத்துனுவோம் வேறு என்னென்னா உண்மை எடுத்துனுவோம். வாங்க, செம்ம அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே. ஆமாம், ஐன் போர்டு இருக்கு 700, 1000 ரூபா, 1200. ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் வீட்டுக்கு போய்ட்டு தம்பிக்கு டிஃபன்லாம் தட்டு அடுத்த வேலை இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணியும் பாருங்கள். ஓகே, ரொம்ப லென்த் ஆகிடுச்சு வீடியோ. நான் நினச்சா பார்க்குறது 19 நிமிஷம் வந்துச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் சொல்லு. பாய். ஸ்கிப் பண்ணி பாருங்கள்.